20 போலீஸ்காரங்களை வச்சுதான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஐஜி பவானீஸ்வரி அவங்களுடைய தலைமையில 2 டிஎஸ்பிக்கள், 4 இன்ஸ்பெக்டர்கள், 1 எஸ்பி, 8 எஸ்ஐ, 20 போலீஸ்காரங்க. ஏற்கனவே இருக்கிற ஒரு செட்டப். இந்த செட்டப்புக்கு ஏற்கனவே இருக்கிற வாகனம், இதுல ஸ்டிக்கர் ஒட்டணும். இந்த வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நீங்க கடந்து மல்லுக்கு நிக்கணும்? இது ஈஸியா அறிவிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற போலீஸ்காரங்க 25 பேர், மொத்தமா சேர்த்தா 32 பேர் வராங்க. இந்த 32 பேரை வச்சுக்கிட்டு எத்தனை பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துட முடியும்? இதில் தேர்வான ஒரு பெண் காவல் அதிகாரிய ஆறுமுகநேரி, திருச்செந்தூர் மாவட்டத்துல அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஹராஸ் பண்றாரு. பெண்களை பாதுகாப்பதற்காக ஒரு படை அமைக்கிறோம், அந்த படையில இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இதை விட அந்த திட்டம் அமலாகவே இல்ல. அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல. 2300 ரூபாய் அந்த நீல சீருடை இருக்கு இல்லையா, தொப்பி சீருடை, இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க 2300 ரூபாய் வசூலிச்சிருக்காங்க. இந்த ரூபாயை இவங்க கட்டினது போக எக்ஸ்ட்ரா பெல்ட் வேணும்னா 400 ரூபாய். சரிங்களா? ஷூ வேணும்னா எக்ஸ்ட்ரா ஷூ வேணும்னா 1000 ரூபாய். 400 ரூபாய் பெல்ட்டுக்கும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஷூக்கும் 2300 ரூபாய் சீருடைக்கும் வாங்கியிருக்கீங்கிறது மிகப்பெரிய கேவலம், மிஸ்மேனேஜ்மெண்ட். எதுலெல்லாம் காசடிக்க முடியும்னு பாக்குறீங்க? நிர்வாகம் செய்ய துளியும் தகுதியற்ற கூட்டமாக உங்களுடைய தாவேகா கூட்டம் இருக்குது அப்படிங்கிற கருத்து. தாவேகா காரணிங்க பண்ற அழிச்சுவா டீம் இருக்கு, போலீஸ்காரங்களே மிரட்டுறாங்க. நான் இன்னும் சொல்றேன், இந்த தாவேகாக்காரர்கள் தான் இருக்கிற சிங்கப்பெண்களுக்கு, சிங்கப்பெண் போலீஸ் படைக்கே ஆபத்தானவர்களாம் நிப்பாங்க. ஒருத்தன் கண்ணை விடுத்துட்டு பேசுறான் பாருங்க, போலீஸ்காரரை மிரட்டுறாங்க. எந்த ஊர்லங்க நம்ம பார்த்தா இப்படி? அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவழகன். இன்னும் நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுமன் கவி அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. 2500 பேரை ரெக்ரூட் பண்ண போறோம் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப ஃபாஸ்டா அந்த வேலையை செஞ்சிருக்கிறோம். ஆட்சிக்கு ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள நாங்க ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா அந்த வேலையை செஞ்சிருக்கிறோம். இவங்க இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு அப்படின்றது அவர் கம்பேர் பண்ணி சொல்றாங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, அதெல்லாம் ஒரு சக்சஸான ஒரு கவர்மெண்ட் கிடையாது. பெண்கள், குழந்தைகள் மனநிறைவா இருக்கிறாங்க, பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னாதான் அது ஒரு சக்சஸ்ஃபுல் கவர்மெண்ட். அதுக்கான வேலையை நாங்க தொடங்கி வச்சிருக்கிறோம் சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். எப்படி பார்க்கறீங்க சிங்கப்பெண் அதிரடி படை? அதாவது இது இந்த அதிரடி படை அப்படிங்கிறது படத்துல ஒரு டயலாக், சிங்கப்பெண் சிங்கப்பெண்ணே அப்படின்னு இவரு தன்னுடைய படத்துல வச்ச டயலாக். அந்த டயலாக் நல்லா இருக்கு, வரி நல்லா இருக்கு. பெண்கள் பாதுகாப்பு இங்க கொஞ்சம் அதை வச்சுதான் ஏமாத்தி தான் நம்ம வந்திருக்கோம். ஆட்சியை பிடிச்சதே எதை வச்சு? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதைப் பொருள் கலாச்சாரம் நடமாடுது, அது இது அப்படி சொல்லித்தான் நாம் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். நீங்க இந்திய தேசிய சராசரி அடிப்படையில் பாத்தீங்கன்னா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லுகிற பாஜக ஆளுகிற மாநிலங்கள், குறிப்பா உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், இந்த மாதிரியான மாநிலங்களில் தான் அதிகமான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்கிறது. பொதுவான குற்றங்களே அதிகம். பெண்கள் மிஸ் ஆனது 10,000க்கு மேலான பெண்கள் காணாமல் போனது குஜராத்ல தான். சரிங்களா? பெண்கள் என்ன, அதாவது காணாம போயிருவாங்க, போய் பெட்டிஷன் கொடுத்து வச்சோம்னா அது பாட்டு இருக்கும், அப்படிதான் இருக்கும். அந்த பெண் திரும்பி வரவே மாட்டாங்க. எங்க போனாங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. அப்படி பல ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலையில் வட மாநிலங்களில், குறிப்பாக பாஜக ஆளுகிற கவுபெல்ட்ல இருக்குது. தமிழ்நாடு, தென்னிந்தியாவே பொதுவாகவே பாதுகாப்பான மாநிலம் தான். குறிப்பாக தமிழ்நாடு அந்த விமன் சேஃப்டில உச்சத்துல இருக்குது. ஆனா இந்த விஜய் என்ன பண்றாப்புல, RSS பாஜகவினுடைய பேச்சை கேட்டு இங்க ஒரு புரொபகண்டா, ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த குற்றச்சாட்டை வலுப்படுத்துற மாதிரியான செய்திகள் பரப்பப்படுகிறது. உண்மையா என்னன்னா, எல்லா காலத்திலையும் நியூஸ் பேப்பரை திறந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நியூஸ் இருக்கும், ஒரு இடத்துல கற்பழிப்பு, கொலை எல்லாம் இருக்கும். ஆனா மொத்த ரேஷியோ எவ்வளவு? இதுதான் புள்ளி விவரம். எத்தனை லட்சம் பேர்? முதலமைச்சர் இன்னைக்கு பேசும்போதே சொல்றாரு, பெண்களுக்கு நடந்துகிட்டு இருக்கிற அந்த துயரங்கள்லாம் பார்க்கும்போது கண்ணு கலங்குது, மனசு பதறுது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு எதிராகத்தான் அந்த வேலையை செய்யறோம்னு சொல்றாரு அவரு. அதுதான் சொல்றேன். இப்ப என்ன சொல்றேன்னா, அப்போ தான் ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை ஊதி பெருக்கி
கடந்த ஆட்சி இந்த காரணத்துக்காகவே வீழ்த்திருக்காங்க. ஒண்ணு ஒரு ரீல்ஸ் போட்ட கூட்டம், அந்த ரீல்ஸ்லயும் இந்த மாதிரியான கதறல். இந்த விஷயங்களை தமிழ்நாடு ஏற்கனவே விஜய் வருவதற்கு முன்னாக நல்லாதான் இருந்துச்சு, பாதுகாப்பா தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த 25 நாட்கள்ல குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. காரணம் சொல்றேன், விஜயினுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் அது காரணம். அதை விட்டுருவா. இப்ப இந்த சிங்கப்பெண் விவகாரத்துக்கு வருவோம். அப்போ தான் பொய் சொல்லி உருவாக்கி வந்த இந்த இதை கட்டமைக்கிறதுக்கு ஒரு லேபிள் ஒட்டணும். அதைத்தான் உதயநிதி சொன்னாரு. 28ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை தொடங்குறதா இருந்துச்சு. அன்னைக்கு உங்களுடைய பிஆர்ஓ ரூட் மாஃபியாவினுடைய தலைவர் ஜெகதீஷ் பழனிசாமியினுடைய வீட்டு அந்த கிரகப்பிரவேசமா ஏதோ ஒரு விழாவுக்கு போறீங்க, மாப்பிள்ளை சோட்டு சட்டகிட்டெல்லாம் போட்டுட்டு இந்த நிகழ்ச்சியை ரத்து பண்றீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே பெண்கள் சேஃப்டி மேல உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா அதை நீங்க செஞ்சிருக்கணும். ஆனா அதை செய்யாம நீங்க அங்க போறீங்க. இன்னொன்னு, இந்த திட்டத்தை பற்றிய உதயநிதி சொல்லும்போது சொல்றாரு, இது ஒரு ஸ்டிக்கர் திட்டம். நீங்க பாத்திருப்பீங்க, அந்த பொலேரோ கார்ல ஏற்கனவே இருக்கிற இந்த காவல்துறைக்கு இருக்கிற இந்த பொலேரோ கார்ல சிங்கப்பெண் பெண்ணோட படம் போட்டு இதெல்லாம் போட்டு ஒரு ஸ்டிக்கர் ரெடி பண்ணி ஒட்டுறதுதானே தவிர இதுக்கு பெரிய செலவே கிடையாது. இது அதாவது ஏற்கனவே இருக்கிற டிபார்ட்மெண்ட், ஏற்கனவே இருக்கிற நபர்களை வைத்துத்தான் இந்த திட்டம் அடுத்து எக்ஸ்டாண்ட் பண்ணப்படுது. இன்னைக்கு சொல்றாரு, நாங்க 310 கோடி 304 கோடி ரூபாயை இதுல இன்வெஸ்ட் பண்ண போறோம், இதுல 2500 பேரு வேலைக்கு எடுக்க போறோம், புதுசா ரெக்ரூட் பண்ண போறோம். சரி, ரைட்டு. தொடங்குறதுக்கு அது தேவையில்லைல்ல. தொடங்குறதுக்கு திட்டம் போடுறதுக்கு வேணா நீங்க அதை எக்ஸ்டாண்ட் பண்ணும் போது வேணா, விரிவாக்கம் செய்யும் போது வேணும். இப்ப இன்னைக்கு என்ன நடந்திருக்குது? இன்னைக்கு வெறும், நான் சொல்றேன் கரெக்டா, 20 போலீஸ்காரங்களை வச்சுதான் இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. 2500 பேர் அப்படிங்கிறாங்கல்ல, கரெக்டா சொல்றேன் பாருங்க. ஐஜி பவானீஸ்வரி அவங்களுடைய தலைமையில 2 டிஎஸ்பிக்கள், 4 இன்ஸ்பெக்டர்கள், 1 எஸ்பி, 8 எஸ்ஐ, சப் இன்ஸ்பெக்டர், 20 போலீஸ்காரங்க. இவ்வளவுதான். ஏற்கனவே இருக்கிற ஒரு செட்டப். இந்த செட்டப்புக்கு ஏற்கனவே இருக்கிற வாகனம், இதுல ஸ்டிக்கர் ஒட்டணும். இந்த வேலையை செய்யறதுக்கு எதுக்கு நீங்க கடந்து மல்லுக்கு நிக்கணும்? இது ஈஸியா அறிவிச்சிருக்கலாம். திராவிட மாடல் அரசு வந்த புதுசுல உடனுக்குடனே பல திட்டங்களை அறிவிச்சது. குறிப்பாக இந்த பெண்களுக்கான பயணம் திட்டம் 800 கோடி ரூபாய் அன்னைக்கு தேதிக்கு தகாரம் உடனே எடுத்து வைக்கணும். உடனே எடுத்து வச்சு உடனே அதை அறிமுகப்படுத்தினாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயா பஸ் கொடுத்தாங்க. இப்படி நல்ல பெரிய திட்டத்தெல்லாம் நீங்க செய்யல. ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற கரண்ட்டை தான் நீங்க 200 யூனிட் கம்மின்னு சொன்னீங்களே தவிர அதுல பெரிய மாற்றம் இல்ல. அந்த கரண்ட்டை கூட ஒழுங்கா கொடுக்கல. அதே மாதிரி ஏற்கனவே இருக்கிற போலீஸ்காரங்க 25 பேர், மொத்தமா சேர்த்தா 32 பேர் வராங்க. இந்த 32 பேரை வச்சுக்கிட்டு எத்தனை பெண்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்துட முடியும்? இல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மாவட்டத்துக்கு ஒரு போலீஸ் கொடுத்துருவோம், அதுல ஒரு எஸ்ஐ இருப்பாங்க, 4 போலீஸ்காரங்க இருப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலமாக ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது இங்க இருந்து அது அழைப்பு வருது அப்படின்னாலோ அல்லது எங்கேயோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாலோ இவங்க அந்த ஸ்பெஷல் போர்ஸ் டக்குன்னு போய் நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்றாங்க. இது ஏற்கனவே போலீஸ் அந்த வேலையை தானே பார்த்துட்டு இருக்கு. போலீஸுக்கு இதை தவிர வேற என்ன வேலை? குற்றம்னு வந்துச்சுன்னா இதே வேலையை தான் நீங்க உடனடியா அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணணும். ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சர்க்குலர் விட்டா போதும், பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு உடனடியா ரியாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற சர்க்குலர் போதும். இதுக்கு ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப நடந்திருக்கிறது என்ன? மறுபடியும் நான் அதே சொல்றேன், ஸ்டிக்கர் தான். ஆனா இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்கு கூட பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி வந்த விஜய் அந்த பாதுகாப்பை தருகிற இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு விட்டுட்டு 28ஆம் தேதி போன மாசமே வந்திருக்க வேண்டிய திட்டத்துக்கு உங்களுடைய பிஆர்ஓக்கு, உங்களுடைய மாஃபியா, ரூட் மாஃபியாவினுடைய தலைவன் வீட்டுக்கு நீங்க நிகழ்ச்சிக்கு போறதுக்காக இந்த திட்டத்தை மொத்தமா கோல் பண்றாங்க. இவங்களுக்கு இந்த பெண்கள் மேல எந்த அக்கறை? ஏன் இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், ஒருவேளை இந்த திட்டம் ஒரு நாளைக்கு 10 குற்றங்களை தடுக்கு, ஒரு குற்றத்தை தடுக்குன்னு சொல்லு. நான் சொல்றது ஒரு 20 போலீஸ்காரர்கள் 28-30 பேர் சேர்ந்த ஒரு குழுவால் ஒரு குற்றம் தடுக்கப்பட்டிருந்ததுன்னா இந்நேரத்துக்கு கிட்டத்தட்ட 10-12 குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கும்ல. அப்ப 12 குற்றங்கள் அதிகமா நடக்கிறதுக்கு காரணம் யாரு? விஜய் உங்களுடைய தனிப்பட்ட சொகுசு தானே காரணம். இனிமேல் 2500 பேரை எடுக்கிறது அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப இருக்கிற 30 பேரை வைத்து தானே நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த 30 பேரும் இந்த 12 நாட்களும் வேலை செய்யாததன் விளைவாக ஒரு 15 பேருக்காவது நஷ்டம் ஏற்பட்டிருக்குல்ல. 15 பெண்களாவது ஹராஸ் பண்ணப்பட்டிருப்பாங்கல்ல. அதுக்கு யார் பொறுப்பு? இந்த விஜய் தான் பொறுப்பு. இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சிங்கப்பெண் திட்டம், இந்த விஜயனுடைய மேனேஜ்மெண்ட், போலீஸ் இலாக்கா இவர் கையில இருக்குது. இது எல்லாம் இருக்கும்போதுதான் இந்த சிங்கப்பெண் தான், நல்லா கவனிச்சுக்கங்க, இதில் தேர்வான ஒரு பெண் காவல் அதிகாரிய ஆறுமுகநேரி, திருச்செந்தூர் மாவட்டத்துல
அங்க ஒரு இன்ஸ்பெக்டர் ஹராஸ் பண்றாரு. எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லி சிரிக்கிறாங்க. இது இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நம்ம பார்த்ததே கிடையாது. பெண்களை பாதுகாப்பதற்காக ஒரு படை அமைக்கிறோம், அந்த படையில இருக்கிற பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்ல. எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. இதை விட அந்த திட்டம் அமலாகவே இல்ல. அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட ஒரு நாட்டுல இப்படிப்பட்ட ஒரு தலைவன் நீங்க இன்னைக்கு வெளியில என்ன பேசுறீங்க? நாங்க ரீல்ஸ பார்த்து முடிவெடுக்கிறவங்க கிடையாது. இதுக்கான தீர்வுகளை நாங்க ரீல்ஸ்ல தேடுறவங்க கிடையாது. இது பேச்சா? இது உங்க வாழ்க்கையே ரீல்ஸால் கட்டமைக்கப்பட்டது. உங்க அரசாங்கமே ரீல்ஸால் கட்டமைக்கப்பட்டது. உங்களுடைய நிதியமைச்சர், உங்களுடைய தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டு ஆடிட்டு இருக்காங்க. எல்லா முதலீடுகளும் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. அவங்க சொல்ல வர்றது என்னன்னா, இந்த பிரச்சனைகளை ரீல்ஸ்ல தேடிட்டு இருக்குது எதிர்கட்சி. ஆனா நாங்க அப்படி ரியல்ல பாக்குறோம், யதார்த்தத்துல அதுக்கு என்ன சொல்லிச்சோ அதை நாங்க சொல்றோம், செய்யறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த கண்ணாடியை பார்த்து காரி துப்புறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சூரியவம்சம் படத்துல நினைக்கிறேன், ஆனந்தராஜி பார்த்துட்டு தூணு துப்புவாரு. எனக்கு தெரிஞ்ச அந்த சீன் தான் இது ஞாபகம் வருது. உண்மையிலே இது யாரை அசிங்கப்படுத்துறது? ரீல்ஸால் உருவாக்கப்பட்ட கட்சி இது. ரீல்ஸ் குழந்தைங்களுக்கு நன்றி சொன்ன கட்சி இது. நீங்க எல்லாம் குழந்தைங்க எல்லாம் ரீல்ஸ் போட்டுதான் நீங்க அடம் பிடிச்சு நீங்க இது பண்ணுங்கன்னு சொன்னது யாரு? இன்னைக்கும் வீட்டுல உள்ள பெண்கள், அரசியலே தெரியாத, அரசியல் அறிவற்ற பல்வேறு நபர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரும் இன்னைக்கு விஜய்னு சொல்லி ரீல்ஸ் போடுறது யாருக்கு? ரீல்ஸாலேயே உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது. இவங்க சொல்றாங்க மற்றவர்கள் ரீல்ஸை பார்த்து இதை சொல்யூஷன் தேடுறாங்க. மற்றவங்க சொல்யூஷன் தேடுறாங்களா? மற்றவங்க, அதாவது குறிப்பா எதிர்கட்சின்னு சொல்லுகிற திமுக மிக வீரியமாக பெண்கள் விவகாரத்திலும் போதை பொருள் தடுப்பு விவகாரத்திலும் வேலை செய்தது. ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டுங்க. ஜாஃபர் சாதிக் அவர் அமீரினுடைய தொடர்புல இருக்கிறாரு. அமீர் திமுகவுக்கு கொஞ்சம் நெருக்கமா இருக்கிறாரு, அதாவது பேசுறாரு. இந்த ரெண்டு காரணத்தை வச்சு குற்றவாளின்னு சொல்லி அவ்வளவு பேசுனாங்க. இன்னைக்கு ஒரு கொட்டி கிடக்குது. தேசிய அளவுல தமிழ்நாட்டுல ஏதோ மெத்தப்டமைன் அப்படியே ஆறாவும் பாலாவும் ஓடிக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி செய்திகள் பரப்பப்பட்டுச்சு. இன்னைக்கு நீதிமன்றமே சொல்லிடுச்சு அவர் மேல ஒரு கேஸும் இல்லைங்க, அவர் ஒரு குற்றவாளியே இல்ல, அவர் தப்பே பண்ணல, அப்படிப்பட்ட குற்றமே நடக்கல. இப்ப என்ன பண்ண போறாங்க? வெக்கமா இல்ல? இதையெல்லாம் சேர்த்து அறுவடை பண்ணது தானே உங்களுடைய கட்சியும் உங்களுடைய வெற்றியும். நான் இதைத்தான் சொல்றேன். போலி புரொபகண்டாவை பாஜக RSS கும்பல் விதைக்கிறது. அதில் அறுவடை பண்ணி அதில் லாபம் பார்த்துத்தான் இந்த அரசு அமைக்கப்பட்டிருக்குது. மொத்தமாகவே பொய் செய்திகள், அவதூறுகள், ரீல்ஸ், இது மட்டும்தான் விஜயனுடைய முதலீடு. இல்ல, அவர் என்ன சொல்றாரு, சட்டம் ஒழுங்கு, பெண் பாதுகாப்பு, போதை, இது எல்லாமே ஒன்றோடு இன்டர்லிங்கா தொடர்புல உள்ளது. இதுல போதையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுல பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்கு அப்படிங்கறதெல்லாம் வந்துடும். போதை பிரச்சனை அப்படின்றது பல பத்தாண்டுகளா இருக்கிற பிரச்சனை. நாம அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்றோம். அதை ஆணி வேறையே கொடுக்கறதுக்கான வேலைகள் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனாலதான் போதை பொருட்கள் அங்கங்க பிடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. போதை பொருள் 200 கோடிக்கும் மேலான ரூபாய் போதை பொருளை ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவரு ஒருத்தர், அவருக்கு தான் தொடர்பு இருக்குங்கிறாங்க. அது எந்த ஜான் பிரிட்டோ அப்படிங்கறதுல குழப்பம் இருக்குது. ஆனா மாரிதாஸ்ங்கிற நபர் கைது செய்யப்பட்டதுக்கு காரணம் ஆதவர்ஜுனாவினுடைய சித்தப்பா, அதாவது லீமா ரோஸினுடைய அண்ணன் ஜான் பிரிட்டோ அப்படிங்கிறவர் பல வருடங்களாக தலைமறைவாக இருக்கிறார். அவருடைய பெயரில் தான் பல்வேறு வழக்குகள் இருக்குது. இந்த குடும்பமே ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய வழக்கு, லாண்ட்ரிங் வழக்கே இருக்குது. இதோட தொடர்புடையதுதான் இவர்களுடைய இந்த என்ன சொல்றதுன்னா இந்த போதை பொருள் கடத்தல். இந்த வேலையை அமைச்சரே சேர்ந்து செய்யறாருன்னு சொல்றாரு. நான் அந்த கருத்துக்கு உடனடியாக அதை சொல்ல முடியாது. அதுல ஜான் பிரிட்டோ அங்க லீமா ரோஸுடைய அண்ணன் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. அந்த ஜான் பிரிட்டோ வேற, நான் வேற. என் மேல ஒரே ஒரு வழக்கு தான் இருக்குது, கேரளாவில இடி வழக்கு. அது மணி லாண்டரிங். அதுல அவரும் சம்பந்தப்பட்டிருக்காரு, லீமா ரோஸ் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, ஒரு மகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா போதை பொருளுக்கு சம்பந்தம் கிடையாது, பொய், இது வதந்தின்னு சொல்லிட்டாங்களே. இது நல்ல கதை. இப்ப குமார்னு ஒருத்தன் கொலகாரன் அப்படின்னு நம்ம தேடணும்னு வச்சுங்களேன். இல்லைங்க, நான் ஜோப்படி திருடன் தான், 2 செயின் திருட்டு கேஸ் தான் என் மேல இருக்கு, நான் கொலை பண்ற அளவுக்கு எல்லாம் மோசம் இல்லைன்னு ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு. புரிஞ்சுக்கங்க, இந்த கொள்ளக்கார கூட்டத்தின் இந்த சீட்டிங் லாண்டரிங், மணி லாண்டரிங் கூட்டத்தோட தான் இந்த ஆட்சி அமைக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு ஓகே, நான் அதனாலதான் அந்த டவுட்டை நான் முன் வச்சேன். சரிங்களா? நான் உறுதி செய்யல. இன்னும் விசாரணை இருக்குது. நாம ஒண்ணு இந்த விஜய் மற்றும் போலி பொய் செய்திகளை பரப்புகிற ஒரு கூட்டம் கிடையாது. நீங்க
தேசிய இந்தியா முழுவதும் மெத்தப்டமைனை வந்து தமிழ்நாட்டின் திமுக அரசு தான் பரப்பி விட்டுருச்சுன்னு சொல்லி பொய் செய்தி பரப்புன கூட்டம் கிடையாது. இன்னைக்கு இவர்கள் மேல ஒரு கேஸ் கூட பதிவு செய்ய முடியல. ஆனா இந்த ஜான் பிரிட்டோங்கிற நபர், அது யாரோ இருக்கிட்டு போட்டோம், ஆனால் அந்த ஜான் பிரிட்டோங்கிற நபர் இன்னைக்கு 200 கோடி ரூபாய்க்கு மேலான போதைப் பொருட்களை இலங்கை மாதிரியான துறைமுகங்கள்ல இருந்து கடத்திருக்கிறாரு. இங்கே குறிப்பாக அதாவது சென்னையில அவருடைய இடங்கள்ல 1.5 கோடிக்கும் மேலான ரூபாய்கள் மெத்தப்டமைன் பிடிபட்டு இருக்கிறது. 200 கோடிக்கும் மேலான இந்த இது வந்து நடந்திருக்குது. இது கடலோர பாதுகாப்பு படையினுடைய ரிப்போர்ட். இப்படி 2 விதமான குற்றச்சாட்டுகள் இருக்குது. சரிங்களா? யாரு எவருன்னு தேடி போவோம். ஆனா நாம ஒன்னே ஒண்ணு சொல்றோம், இப்படி உங்களுடைய ஆட்சியின் கீழும் தொடர்ந்து நடந்துட்டு தானே இருக்குது. நீங்க என்ன சொன்னீங்க, நான் வந்த உடனே எல்லாத்தையும் அப்படியே அசகாய சூற அடிச்சு தூக்கிறோம்னு சொன்னீங்களே, ஒரு வேலையும் நடக்கலையே, ஒரு வேலையும் நடக்கலைங்க. இன்னும் கூடுதலா என்ன தெரியுமாங்க, எவ்வளவு பெரிய குடும்ப பாருங்க. ஒரே நாள்ல நடந்துராது, அதுக்கு டைம் வேணும். ஒரே வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் ஒரே நாள்ல நடந்துறேன், நான் ஏத்துக்கிடுறேன். ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க, அந்த திட்டத்துக்கு நாங்கள் 304 கோடி ரூபாய் கீழே இருந்து பாக்குறவன் அவன் காதல ரோஜா மாலையா சுத்துறீங்களே விஜய், எவ்வளவு பெரிய கேணையன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க நியமிச்சிருக்கிறது 34 பேர் தான், மொத்தமே 32 34 பேர் தான். ஆனா 304 கோடி ரூபாய் ஃபண்ட் அலோகேட் பண்றோம். 2400 பேர் நாங்க வந்து எடுக்கிறோம். நான் என்ன கேட்கிறேன், எடுக்கலாம் சரிங்களா, இந்த ஃபண்ட் எங்க போகுது? இப்ப வருகிற இந்த போலீஸ்காரங்களுக்கு 2300 ரூபா அந்த நீல சீருடை இருக்கு இல்லையா, தொப்பி சீருடை, இதுக்கு எல்லாத்துக்கும் இவங்க வந்து 2300 ரூபாய் வசூலிச்சிருக்காங்க. சரிங்களா? ஒவ்வொரு இதுக்கு வந்து ஐஜிட்ட நீங்க கொடுக்கணும். இதை விட கொடுமை என்ன தெரியுமா, ரொம்ப பெரிய கொடுமை, இந்த ரூபாயை நீங்க கட்டினது போக எக்ஸ்ட்ரா பெல்ட் வேணும்னா 400 ரூபா. சரிங்களா? ஷூ வேணும்னா எக்ஸ்ட்ரா ஷூ வேணும்னா 1000 ரூபா. அசிங்கமா இல்ல? ஒரு துறையை ஆரம்பிச்சு ஒரு திட்டத்துக்கு நீங்க பணம் வேற ஒதுக்குறேன்னு சொல்றீங்க. அந்த என்ன பெண்கள் பாதுகாப்பு அது இதுன்னு சொல்லிட்டு அது ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினா அதுக்கு அவர்களுக்கு சீருடையில இருந்து ஷூல இருந்து, ஏங்க குழந்தைங்களுக்கு இந்த பைத்தியக்காரங்க, இந்த தாவேகா பைத்தியக்காரங்க எவ்வளவு பெரிய கேவலமானவங்க பாருங்க. நாங்க வந்து வந்த உடனேயே குழந்தைங்களுக்கு கொடுக்குற அந்த பேக் இருக்கு இல்லையா, பள்ளிக்கூட பேக்கை வந்து நாங்க எந்த தலைவர்களின் பணமும் இல்லாம நாங்க போட்டுட்டோம். கடந்த ஆட்சியில எல்லா தலைவர்கள் யார் தலைவர் போட்டாங்க? ஜெயலலிதா படத்தை தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல போட்டாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் ஜெயலலிதா ஒரு பக்கம் எடப்பாடின்னு போட்டாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி மகேஷ் வந்து வந்த உடனே சொல்றாரு, லட்சக்கணக்கான பேக்குகள் பிரிண்ட் ஆகிருக்குது, அதிமுக ஆட்சியினுடைய பிரிண்ட் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறாங்க. பரவாயில்ல, நமக்கு குழந்தைகளுக்கு பேக் கொடுக்கணும், உருவாக்கப்பட்ட பொருட்கள் வீணாக கூடாது. நல்லா கவனிச்சுக்கங்க, என் ஸ்டிக்கர் வேணும்னு கேட்கல. ஜெயலலிதா அந்த பேரிடர் காலத்துல வந்த பொருட்கள் எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டினாங்க, அதெல்லாம் ஸ்டிக்கர் மாடல் நம்ம சொன்னோம். ஆனால் இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு, இருக்கிறத அனுப்பி விடுங்க, எல்லாத்தையும் குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு திமுக வந்ததுக்கு 21 வந்ததுக்கு பிறகும் குழந்தைகளுக்கு அதிமுகவின் பேக்கில் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் முதல்வர் ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறை அமைச்சரை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பேக்ல படங்கள் போட வேண்டாம், கலைஞர் அதாவது திருக்குறள் அதுல கலைஞரின் உரை இது மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆனதுதான் இன்னைக்கு இவனுங்க பரப்பிக்கிட்டு இருக்கிற பேக். ஸ்டிக்கர் மாடல் வெக்கம் இல்லாம சொல்றாங்களே, இந்த தற்குறி விஜயனுடைய கூட்டம் இருக்குல்ல, அது மண்டையில நறுக்கும் குட்டி பாரா தற்குறி. உங்க அண்ணன் ஒருவேளை முதல்ல உங்க அண்ணன் இந்த குறுகிய காலத்துக்குள்ள லட்சக்கணக்கான பேக்குகள் டெண்டரே விட்டுருக்க முடியாது. 15 நாளைக்குள்ள நாங்க குறுகிய காலத்துல என்ன பண்ணிடுவீங்க? இதுக்கு நீங்க டெண்டர் விட்டீங்களா? இது பிரிண்ட் ஆகி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும், தயாரிச்சு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இன்னொன்னு, ஒருவேளை நீங்களே தயாரிச்சாலும் அந்த பேக்ல கலைஞர் உரையா போட மாட்டீங்க, முதல்ல திருக்குறளே போட மாட்டீங்க. நீங்க என்ன திரைப்பட பாட்டை என்ன போடுவீங்க? திருக்குறள் போட்டா ஒருவேளை வேற யாராருடைய ஒரு சாலமன் பாப்பேன், எத்தனையோ உரைகள் இருக்குது. ஆனா அறிவுபூர்வமான உரை கலைஞரின் உரை தான். கலைஞரின் உரையை போட்டு ஏன் விஜய் தாவேக்கா அடிக்க போகுது? அப்போ இந்த தற்குறிகளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அப்போ ஒரு பேக்கை கொடுக்கறதுக்கே இவ்வளவு திட்டம் போட்டு அரசு கொடுக்குது. நீங்க ஒரு 45 பேருக்கு சீருடை கொடுக்கறதுக்கு கூட உங்கள்ட்ட திட்டம் இல்ல. இவ்வளவு பெரிய ஒரு கேவலத்துல இருந்துகிட்டு நான் வந்த உடனே எல்லாத்தையும் 340 கோடி ரூபாய், இது இந்த மோடி சொல்வாரு. ஜெயலலிதா ஒரு காலத்துல அறிக்கையா வாசிட்டு இருக்கோம், அந்த திட்டங்களா அறிவிச்சுட்டு இருக்காது. ஒரு 108 திட்டங்களா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 10-20 திட்டம் அறிவிக்கும். அதே மாதிரி போங்காட்டம், ஏமாற்று வேலை, மக்கள் இந்த ஏமாற்று வேலையை புரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க 400 ரூபா
ஷூ பெல்ட்டுக்கும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஷூக்கும் 2300 ரூபாய் சீருடைக்கும் வாங்கியிருக்கீங்கிறது மிகப்பெரிய கேவலம், மிஸ்மேனேஜ்மெண்ட். எதுலெல்லாம் காசடிக்க முடியும்னு பாக்குறீங்க. நிர்வாகம் செய்ய துளியும் தகுதியற்ற கூட்டமாக உங்களுடைய தாவேகா கூட்டம் இருக்குது அப்படிங்கிற கருத்து. இறுதியா ஒரு கேள்வி. இப்போ நீங்க சொன்னீங்க இதோடைய தாமதத்தின் காரணமாக பல பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியா இருக்குது, தடுத்திருந்திருக்கலாம், சில குற்றத்தையா தடுத்திருந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்றீங்க. இப்போ இது ஆரம்பிச்சாச்சு, இன்னைக்கு ஒரு டீம் வந்துருச்சு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு வாகனம்னு வந்தாச்சு. இனி பெண்கள் பாதுகாப்பாக இருக்கலாம், இனி பெண்கள் மீதான குற்றங்கள் குறையும் அப்படின்னு உறுதியா நம்பலாம். அதாவது தலித்துகளுக்கு எதிரான பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் ஒப்பீட்டு அளவுல மற்ற மாநிலங்களோட தமிழ்நாட்டுல குறைவா இருக்குது. ஆனா விஜய்ங்கிறவர் யாரு அப்படின்னா, இது வரைக்கும் இங்க நடந்த அத்தனை கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த விஷயங்களை எல்லாம் திரைப்படத்துல என்டாஸ் பண்ணி அதை ஒரு பெரிய ஃபேஷனா காட்டி போதைப் பொருள் அருந்துவதை இயல்பானதா மாஸ்டர் படம் நினைக்கிறேன். சரக்கு அவர் ஒரு வாத்தியாருங்க, சரக்கு அடிக்க பள்ளிக்கூடத்திலே சரக்கு அடிப்பாங்க, காலேஜில் உட்காந்து பாத்தீங்களா அப்படி தோரணையா இப்படி சரக்கு அடிக்குது, தம் அடிக்குது, இதையெல்லாம் இயல்பானதா மாத்தினது யாரு நீங்க? சைட் அடிக்கிறது, அடுத்த பொண்களை கையை பிடிச்சி இழுக்கிறது, இதெல்லாம் படமா காட்டினது நீங்க. இன்னைக்கு நின்றுட்டு பெண்கள் பாதுகாப்பு நான் திருப்பி தரப்போறேன்னா இதை விட ஒரு கேவலமான ஏமாற்று வேலை எதுவும் கிடையாது. முதல் கலாச்சார கல்பிரிட், கலாச்சார சீரழிவுக்கான காரணமே நீங்க தான். நீங்க என்னத்த எங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்துட முடியும்? அப்ப இது ஒரு ஏமாற்று வேலை. இந்த அரசு இன்னும் கூடுதலான மிஸ்மேனேஜ்மெண்ட். நான் இன்னும் சொல்றேன், உங்களால இப்படிப்பட்ட சீரழிவு நடந்த காலங்கள்ல பிற அரசுகள், குறிப்பா திமுக அரசு வந்ததுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுல இந்த பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்துச்சு. இன்னைக்கு நீங்க வெளி மாநிலங்கள்ல உள்ளவங்கள்ட்ட போய் கேளுங்க, எங்க மாநிலத்தை விட இந்த தமிழ்நாடு சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மாநிலம் எவ்வளவு பாதுகாப்பானதுன்னு. ஆனா இன்னைக்கு சீர்கெட்டுக்கிட்டு இருக்குன்னா, ஒண்ணு விஜய் என்பவருடைய திரைப்படம், அவருடைய நடிப்பு, அவருடைய ரீல்ஸ், இன்னொன்னு அவரை நம்பி வந்த கூட்டம். இன்னைக்கு எல்லா பேர்ல என்னன்னா, எல்லாருக்கும் அதிகாரம் கைக்கு வந்துட்டான்னு நினைச்சிட்டான். தாவேகா காரணிங்க பண்ற அழிச்சுவா டீம் இருக்கு, போலீஸ்காரங்களே மிரட்டுறாங்க. நான் இன்னும் சொல்றேன், இந்த தாவேகா காரர்கள் தான் இருக்கிற சிங்கப்பெண் போலீஸ் படைக்கே அப்ப ஆபத்தானவர்கள்லாம் நிப்பாங்க. ஒருத்தன் கண்ணை விடுத்துட்டு பேசுறான் பாருங்க, போலீஸ்காரரை மிரட்டுறாங்க. எந்த ஊர்லங்க நம்ம பார்த்தா இப்படி எல்லாம் அல்லுசில்லு. இவன் ஒரு கவுன்சிலராவோ இல்லைன்னா ஒரு பெரிய பதவியில இருந்து ஒரு அமைச்சரா இருந்துட்டு வேணா கூட பரவாயில்ல. அமைச்சர் ஒருத்தர் மிரட்டுறாப்ல, அவர் எம்எல்ஏ போன்ல மிரட்டுறாரு, நான் வந்தவன் என்ன பண்ணணும் தெரியுமா அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட ரவுடிசம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது. போதை பொருள் இங்கே காட்டாராக ஓடிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் தகுதியற்ற, ஆள தெரியாத விஜய் தானே தவிர வேற யாரும் கிடையாது. இந்த ஆட்சி மிக மோசமாக மக்கள் மேல ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு கவலையற்ற, நிர்வாக திறனற்ற ஆட்சியாக இருக்குதுதான் என்னுடைய கருத்து. முக்கியமான விஷயங்களை தொட்டு பேசியிருக்கிறீங்க. ஆளுகின்ற அரசு அதுல கவனம் கொடுக்கணுங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பு. கலந்து கொண்டு கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.